காலம் மணக்கரையில் விழும் நிழல் போல மனித வாழ்வின் மீது மெதுவாக நகர்கிறது. ஒரு அரசன் வாழ்ந்தான் என்றால் அது வெறும் அரியணையில் அமர்ந்த வரலாறு அல்ல. அவன் சுவாசத்தில் ஒவ்வொரு நொடியும் உலகத்தின் நிம்மதிக்காக இருந்தால் அவனே தர்மத்தின் முகவரி. அப்படி ஒரு அரசனின் இதயம் பேசும் வார்த்தைகளே இன்று நாம் கேட்கும் இந்த பாடல். கம்பன் எழுதிய தசரதன் திரு அவதார படலத்தில் ஒலிக்கும் இந்த வரிகள் அரசாட்சியின் உச்சத்தை நமக்கு உணர்த்துகிறது. 60,000 ஆண்டு மாண்டுற உருப்பகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன். பிரிது ஒரு குறையில்லை என் பின் வையகம் மறுகுறும் என்பது ஓர் மறுக்கம் உண்டு அரோ. 60,000 ஆண்டுகள் ஒரு மனிதனின் ஆயுள் அல்ல. இது ஒரு தர்ம ஆட்சியின் நலம். எதிரிகளை வென்று அல்ல, அவர்களின் தீமையை அடக்கி உலகை நான் பாதுகாத்தேன் என்றான் அரசன். பிரிது ஒரு குறை இல்லை. அரியணையில் அமர்ந்தவன் தன்னையே சோதித்துச் சொல்லும் மிகப்பெரிய சத்திய வாக்கியம் இது. என் ஆட்சிக்கு பின் இந்த உலகம் அழிந்துவிடும் என்ற எண்ணம் என் மனம் ஏற்க மறுக்கிறது என்றான். ஏனெனில் தர்மத்தின் விதை விதைக்கப்பட்டால் அரசன் மறைந்தாலும் அவன் ஆட்சி மறையாது. இதுவே தசரதனின் பெருமை. இதுவே கம்பன் காட்டும் அரசியல். இந்த பாடல் ஒரு அரசனின் பெருமை மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு மௌன பாடம். அதிகாரம் இருந்தால் அது பாதுகாக்க வேண்டும், வலிமை இருந்தால் அது அடக்க வேண்டும். தசரதன் மறைந்தான், ஆனால் அவன் தர்மம் இன்றும் உயிரோடு இருக்கிறது. அதனால்தான் கம்பனின் வார்த்தைகள் காலத்தை தாண்டி நம் உள்ளங்களை தொட்டு கொண்டிருக்கின்றன. இது ஒரு பாடல் அல்ல, இது ஒரு அரசன் விட்டு சென்ற நெஞ்சம் நிறைந்த சாசனம். அடுத்த அத்தியாயத்தில் மேலும் ஒரு இதயம் நிறைந்த காட்சியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.